கர்த்தருக்கென்று சொல்லி கர்த்தரோட பிள்ளையாக கர்த்தருக்கு பிரியமாக தேவனுடைய விஷனை நிறைவேற்றுவதற்காக நம்ம எடுக்கிற ஒவ்வொரு மிஷனும் இஸ் a war. உங்க முழு வாழ்க்கையை வாழ்வதற்காக கர்த்தர் உங்களை இந்த பூமியில வச்சிருக்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் மிஷனுக்கு முக்கியம். ரெஸ்டோரேஷனை நீங்க விட்டுட்டு ஓடுறதுனால ஆரம்பிக்காது. ரெஸ்டோரேஷன் நீங்க அவாய்ட் பண்றதுனால ஆரம்பிக்காது. ரெஸ்டோரேஷன் எப்போ ஆரம்பிக்கும் தெரியுமா? நீங்க மனம் திரும்பி அதை சரி செய்யும் பொழுது, அதுக்காக ஜெபிக்கும் பொழுது, அதை ஹோலாக மாற்றும் பொழுது, அது எப்படி இருந்தோ அப்படி அதை திரும்பி கொண்டு வர நீங்க அதுக்காக ஜெபிக்கும் பொழுது, you have to work on it, you have to pray for it, you have to make it happen. இதை தாண்டி நீங்க வரும்பொழுது கண்டிப்பா க்ரோ ஆயிருப்பீங்க. ஏன்னா அவர் ரெஸ்டோரேஷன் ரீப்ளேஸ் பண்ண மாட்டாரு, அதிகமாக தான் கொடுப்பாரு. ஒரு மனுஷன் திடீர்னு ரோட்டில் ரொம்ப ஆர்வமாக எதையோ தேடிகிட்டே இருந்தான். ரோட்டில் அந்த வெளிச்சத்துக்கு கீழே அந்த லைட் இருக்கும் தெரியுமா, ஸ்ட்ரீட் லைட்டு, அது கீழே ரொம்ப ஆர்வமாக எதையோ தேடிகிட்டே இருந்தான். அப்போ அந்த சைடு போகிற ஒருத்தர், என்னப்பா தேடுற அப்படின்னாரு. உடனே அவன் சொன்னான், ஒரு தங்க மோதிரத்தை தொலைச்சிட்டேன், அதை தேடிட்டுருக்கிறேன் அப்படின்னா. உடனே அவரும் ரொம்ப ஆர்வமாக தேட ஆரம்பித்தார். இவங்க 2 பேர் தேடுறதை பார்த்து அந்த சைடு வர இன்னொருத்தவனும் அவங்களும் வந்து ஆர்வமாக தேட ஆரம்பித்தாங்க. அதை பார்த்து இன்னொருத்தவங்க ஆர்வமாக தேட ஆரம்பித்தாங்க. அப்புறம் அந்த சைடு வந்து பைக்கு நிறுத்தி, காரு நிறுத்தி, எல்லாருமே இங்கே வந்து இப்படி என்ன தேடுறீங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது இவங்க இப்படி சொன்ன உடனே ஆர்வமாக எல்லாரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நேரம் தேடி ஒன்றுமே கிடைக்கல. உடனே எல்லாரும் இந்த ஆளை பார்த்து கேட்டாங்க, என்னப்பா ரொம்ப நேரம் தேடிட்டோம், காணுமேப்பா, இங்கே தான் தொலைச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவர் அப்படியே பார்த்துட்டு, நான் ஆக்சுவலாக இங்கே தொலைக்கல அப்படின்னாரு. என்னது, இங்கே தொலைக்கலையா? அப்போ எங்கே தொலைச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்கள் வீட்டில் தொலைச்சிட்டேன் அப்படின்னாரு. எல்லாருக்கும் பயங்கர கோவம் வந்துடுச்சு. சரி, வீட்டில் தொலைச்ச தங்க மோதிரத்தை ஏன் இங்கே வந்து தேடுற, எங்களையும் தேட வச்சிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவர் சொல்கிறாரு, ஐயா எங்கள் வீட்டில் 2 நாளாக கரண்ட்டு கட்டு, அங்கே லைட்டே இல்லை. ஆக்சுவலாக அதனால தான் தங்க மோதிரத்தை அங்கே தொலைச்சேன். அங்கே லைட் இல்லாதனால அங்கே தேடினா ஒன்றும் கிடைக்காதுல்ல, அதனால தான் வெளிச்சத்தில் வந்து தேடலாம், நீங்கள் வந்து தேடுறேன் அப்படின்னாரு. அவர் கொஞ்சம் முட்டாளாக இருக்கலாம், ஆனால் நம்மலாம் முட்டாள் கிடையாது. நம்ம எங்கேயோ தொலைச்சதை ஆண்டவருடைய சமூகத்தில் தான் தேட முடியும். அதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறோம். அப்படியாக இன்றைக்கும் காலை நேரத்தில் இந்த மிஷன் என்ற சீரீஸில் கர்த்தர் நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதில் கொஞ்சம் கூட எனக்கு சந்தேகம் இல்லை. உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? யாருக்கா சந்தேகம் இருக்கா? ஓகே, ஸோ ஆண்டவர் செய்கிற அற்புதமான காரியங்கள் இன்னும் பெட்டராக தான் ஆக போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இட்ஸ் ஜஸ்ட் கோனா கெட் பெட்டர். கேன் வி சே இட் ஒன் மோர் டைம்? இட்ஸ் கோனா கெட் பெட்டர். ஒவ்வொரு வாரமும் இன்னும் விசேஷமாக நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். He is making us, He is molding us, He is creating something beautiful in us, He is edifying us. நம்மளை உருமாற்றி, நம்மளை சரி செய்து, நம்மளை பலப்படுத்தி, நம்மளை இன்னும் விசேஷமானவர்களாக கர்த்தர் எதற்காக நம்ம இந்த பூமியில கொண்டு வந்தாரோ அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படியாக இந்த பியூட்டிஃபுல்லான சண்டேல when we are getting ready to get better, இன்னும் பெட்டராக ஆகிறதுக்கு ஆயத்தமாகும் பொழுது ஒரு சின்ன டெஸ்ட்டு பண்ணிவிட்டு, என்ன பண்ணிவிட்டு டெஸ்ட்டு பண்ணிவிட்டு பெட்டர் ஆகுமா? என்ன டெஸ்ட்டு பண்ணலாம்? என்ன டெஸ்ட் பண்ணலாம்? பிளட் டெஸ்ட் பண்ணலாமா? பிளட் டெஸ்ட் பண்ணிடலாமா? ஆமாம், பிளட் டெஸ்ட் பண்ணிடலாம். நல்ல டெஸ்ட்டு தானே பிளட் டெஸ்ட்டு. எத்தனை பேர் அட்லீஸ்ட் 6 மாதத்துக்கு ஒரு தடவை பிளட் டெஸ்ட் எடுக்கிறீங்க? அப்படின்னா என்னென்ன தெரியாதுல்ல. இந்த பிளட் டெஸ்ட் ரொம்ப முக்கியம் பாருங்கள். இந்த பிளட் டெஸ்ட்டில் நம்ம பாடி பற்றி எல்லாமே தெரிஞ்சிடும். அட்லீஸ்ட்டு ஃபஸ்ட்டு லெவலில் தெரிஞ்சிடும். அதனால் அட்லீஸ்ட்டு 3 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணால் நல்லது. பட் அட்லீஸ்ட் 6 monthsக்கு ஒரு தடவை ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி அ பிளெஸ்ஸிங் ஃபார் யூ. ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல் டெஸ்ட் இங்கே பண்ண முடியாது. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நம்ம சபையில் நம்ம அந்த மெடிக்கல் செக்கப் டெஸ்ட்லாம் பண்ணுவோம். வில் டூ இட் அண்ட் வில் இன்ஃபார்ம் யூ அபவுட் இட். பட் ஆனால் இன்றைக்கி ஒரு ஆரம்பமாக ஒரு சின்ன பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். ஓகேயா? 3 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லாட்டி 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம டெஸ்ட் எடுக்கிறது, பிளட் டெஸ்ட் எடுக்கிறத பற்றி சொன்னேன். ஆனால்
சில பிளட்டை வந்து நம்ம சிலர் டெய்லி கூட டெஸ்ட் பண்ணுறாங்க. எப்படி? டெய்லி கூட டெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன பிளட் டெஸ்ட் அது? சுகர் டெஸ்ட். சுகர் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இல்லை? இப்போ வாழ்க்கையில் அது இல்லாமல் இருக்கவே முடியாத ஒரு விஷயம். ஆனால் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக பண்ணுது பாருங்கள். சில சமயத்தில் இந்த சுகர் வந்துச்சுன்னா டெய்லி டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. டெய்லி அந்த இதை மெஷினை போட்டு டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு டெஸ்ட்டை இன்றைக்கி பண்ணுவோம்மா? பண்ணலாமா வேண்டாமா? வேண்டாமா? பண்ணலாமா? பண்ணலாமா வேண்டாமா? எத்தனை பேருக்கு நம்ம சபையில் சுகர் என்ற ஆசீர்வாதம் இருக்குது? டயபெட்டிஸ்ன்ற நல்ல ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு இருக்குது இந்த சபையில்? ஓகே, சரி. இன்னைக்கு நம்ம சுகர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு டாக்டர் ஜெனியை அழைப்போம். சரி, டாக்டர் ஜெனி, இன்னைக்கு யாருக்கு சுகர் டெஸ்ட் பண்ணலாம் சொல்லுங்கள்? பப்ளிக் டிமாண்டு நவீனுக்கு. வாப்பா. ஆக்சுவலாக என்ன பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஃபஸ்ட்டு க்ளீன் த ஃபிங்கர். இந்த டெஸ்ட்டு வந்து வீட்லேயே எடுக்கலாங்க. இது ஒரு நல்லதுன்றனால ஒரு அவேர்னஸ்க்காக சொல்கிறோம். இந்த டெஸ்ட்டு என்ன பண்ண வீட்லேயே எடுக்கலாம். இந்த டப்பாவை நீங்கள் வந்து மெடிக்கல் ஷாப்பில் வாங்கலாம். வாங்கி வீட்லேயே நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கலாம் உங்கள் சுகர் இருக்கா இல்லையான்னு. என்ன பண்ணணும் சொல்லுங்கள், அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் மக்களுக்கு. ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு லைக் சானிடைஸ் பண்ணணும், ஹேண்டை வந்து க்ளீன் பண்ணணும். ஆமாம், அவர் கை கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கப்புறம் இதுதான் அக்கு செக் மிஷினு. ஸோ இதுக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது அக்கு செக் மிஷினு. ஸோ இதுக்கு முன்னாடி இதில் வந்து நம்ம வந்து இதோட ஸ்ட்ரிப்பை வச்சுக்கலாம். வலிச்சுது உங்களுக்கு? 89 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார் நவீன். கரங்களை தட்டுவோம். டாக்டர் ஜெனி, 89 என்பது நல்ல மதிப்பெண்ணா? எஸ். அப்படின்னா நார்மல். அப்போ நவீன் அவர்களுக்கு சுகர் நார்மலாக இருக்கிறது. எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஓகே டாக்டர் ஜெனி, இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த சுகர் டெஸ்ட் நீங்கள் பண்ணீங்களா? 89 சொல்கிறீங்க. எதை வச்சு சொல்கிறீங்க 89 நார்மல்னு? அப்போ எது நார்மல் எது நார்மல் இல்லை? 120 கிராஸ் பண்ணால் இட்ஸ் நாட் நார்மல். 120 கிராஸ் பண்ணால் நார்மல் கிடையாது. அப்போ 89 லோ சுகர் தானே? மேபி அவர் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்க மாட்டார். சாப்பிடலையா தம்பி? அப்போ என்ன நார்மலாக என்ன இருக்கணும்? என்ன ரேஞ்சிலேருந்து என்ன ரேஞ்சு இருக்கணும்? 80 to 120. 80 to 120 இருந்தால் நார்மல். இது சாப்பிட்றதுக்கு முன்னாடியா சாப்பிட்டதுக்கு அப்புறம்? சாப்பிட்றதுக்கு முன்னாடி. சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது இருக்கணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் 150 சாப்பிட்டதுக்கு அப்புறம் 150 இருக்கணும். சரி, ஓகே. ஸோ இதுதான் சுகரோட லெவல்ஸு. இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இந்த மாதிரி நம்ம சுகர் டெஸ்ட் எடுக்கிறோம். ஆனால் நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க வந்து இல்லை இல்லை நீ பிளட் டெஸ்ட் எடுத்துடுவான்றாங்க. அதில் வந்து வேற என்னமோலாம் பார்க்குறாங்களே, என்னமோ ஹெச்பி என்பி ஒய்பி. அது இன்சுலின் லெவல். இல்லை, அது என்னது? ஹெச்பின்னா என்னது? ஹீமோகுளோபின். ஹெச்பி ஏசி A1 அப்படிலாம் சொல்கிறாங்களே, அது என்னமோ செக் பண்ண 5 இருக்கணும் 6 இருக்கணும் 8 இருக்கணும்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்னது? அது இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கா இல்லை இன்சுலின் எப்படி? அது எவ்வளோ இருக்கணும் அந்த ஹெச்பி A1? வெங்கட் மாமா டாக்டர், உங்களுக்கு தெரியுமா? யாராருக்கு தெரியுமா எவ்வளோ இருக்கணும்னு? 5. பிலோ 5 இருக்கணுமா? 5 கிலோ இருக்கணுமா? 5 கிலோ இருக்கணுமா? ஸோ அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அதை வச்சு தான் அப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னா அப்புறம் எதுக்கு இது? இது எவ்ரிடே பிளட் லெவல் செக் பண்ணும்போது இது சும்மா அப்போ எப்போச்சும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு. ஆனால் இதை வச்சு நீங்கள் கன்க்ளூசிவாக அதுவும் சொல்ல முடியாது. அது இது ஹையராக போகும்போது அதை போய் அந்த டெஸ்ட் எடுக்கணும். ஸோ அந்த HbA1 3 மாதம் கரெக்டாக 6 மந்த்ஸு நம்மளுடைய பிளட் சுகர் 3 மந்த்ஸ். ஓகே, 3 மந்த்ஸ் நம்ம பிளட் சுகர் என்ன லெவலில் இருந்திருக்குன்னு அழகாக அக்யூரேட்டாக காட்டுற ஒரு டெஸ்ட். ஸோ தட் ஆக்சுவலி ஷோஸ் வாட் இஸ் ஆர் லெவல் ஆஃப் சுகர். இப்போது நம்மளோட சுகரும் பிபியும் மாறிக்கிட்டே இருக்கும், ஏறிட்டே இறங்கிட்டே இருக்கும். பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரெஸ், பிகாஸ் ஆஃப் அவர் ஈட்டிங் ஹேபிட்ஸ், பிகாஸ் ஆஃப் ஸ்லீப்பிங், அந்த மாதிரி காரியங்களினால. ஸோ அதனால் நீங்கள் அந்த டெஸ்ட் எடுக்கும் பொழுது ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் கிடச்சிரும். ஆனால் அதை நீங்கள் போய் டெய்லி எடுத்துகிட்டு இருக்க முடியாது இல்லையா? உங்களுடைய ப்ராக்ரஸ் செக் பண்ணுறதுக்கு திடீர்னு நீங்கள் செக் பண்ணோம், திடீர்னு உங்களுக்கு தோணுது, திடீர்னு லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்குது, இல்லாட்டி ஒரு கண்ட்ரோல் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்போது நீங்கள் இந்த டெஸ்ட்டு எடுக்கலாம். இந்த டெஸ்ட்டு பேர் ரேண்டம் பிளட் டெஸ்ட். எப்படி?
random blood sugar test. Thank you so much, Dr. Jenny. Thank you so much, patient Navin. Random blood sugar test இது பேர். ஏன் இது பேர் random test ன்னு சொல்லி வச்சிருக்காங்கன்னா, ரேண்டமா எடுக்கிறது. எப்படி? ரேண்டமா எடுக்கிறது. இத நம்ம கன்க்ளூசிவா இதுதான் என்று சொல்லி முடிவு செய்ய முடியாது. இதை வச்சு இதுதான் ஃபைனல் என்று சொல்ல முடியாது. ஆனால் அப்பப்போ எடுத்து என்ன நிலைமை என்று சொல்லி தெரிஞ்சுக்க முடியும். ரேண்டம், தமிழில் அதுக்கு சீரற்று என்று சொல்லி ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கு. நம்ம லைஃப்லையும் ரேண்டமாக சீரற்ற விதத்தில் பிரச்சனைகள் வருவது உண்டு. சில ஷாக்ஸ் வருவது உண்டு. சில ப்ராப்ளம்ஸ் வருவது உண்டு. சில ஸ்ட்ரகிள்ஸ் வருவது உண்டு. எதிர்பாராத நேரத்தில் திடீரென்று சொல்லி நமக்கு பயத்தை கொடுக்கிற விதத்தில் இப்படிப்பட்ட ரேண்டமான ப்ராப்ளம்ஸ் நம்ம லைஃப்பில் வருவது உண்டு. நார்மலாக இந்த டெஸ்ட்டு வந்து நம்ம மெடிக்கல் செக்கப் போகும்பொழுது, திடீர்னு டாக்டர் ஏதாவது வேறு எதுக்காக பார்க்க போகும்பொழுது, அவர் கிளினிக்கில் நம்ம ஏதாவது சும்மா ஒரு கன்சல்டேஷனுக்காக போகும் பொழுது, திடீர்னு நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் செக் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்போ நம்ம செக் பண்ணும் பொழுது திடீர்னு ரேண்டமாக இந்த டெஸ்ட் எடுக்கும்பொழுது நிறைய பேருக்கு ஷாக்கு கிடச்சிருக்குது உண்டு. திடீர்னு பார்த்தா சுகர் அதிகமாக இருக்கும். அவங்க அது வரைக்கும் சுகர்ன்ற ஒரு விஷயத்தை அவங்க அனுபவிச்சிருக்க மாட்டாங்க, கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. இட் வுட் ஹவ் பீன் a problem. பட் திடீர்னு இந்த ரேண்டம் டெஸ்ட் எடுக்கும் பொழுது இட் கிவ்ஸ் a shock, sudden shock. எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி சடன் ஷாக்ஸ் அனுபவிச்சிருக்கிறீங்க? எதிர்பார்க்காத நேரங்களில் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இல்லாத டைமில் have you felt something coming and hitting you? சில சமயத்தில் இது நம்ம தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். சில சமயத்தில் இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்கும். ஏன்னா பிகாஸ் யூ ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். இட் வாஸ் ரேண்டம். அதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இல்லை, அது திடீரென்று வந்திருக்கிறது. நிறைய பண பிரச்சனைகளுக்கு அப்படி தான் நம்மளுக்கு திடீரென்று வரும். யூ ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். சரீர சுகவீனங்கள் திடீரென்று வரும். வி ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். நாங்கள் பிள்ளைகளை குறித்து, நம்ம குடும்பத்தினரை குறித்த காரியங்கள் திடீரென்று வரும். வி ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். நம்ம வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திடீரென்று வரும். வி ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். இட்ஸ் ஜஸ்ட் ரேண்டம். திடீரென்று நம்ம வாழ்க்கையை மாற்றி போடுகிற மாதிரி, எல்லாவற்றையும் தலைகீழ ஆக்குற மாதிரி, நம்ம கண்ட்ரோலில் இல்லாமல் இட் ஜஸ்ட் கம்ஸ் அண்ட் ஹிட்ஸ் அஸ். வயநாட்டில் யாராவது யோசித்திருப்பாங்களா? அன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி யாராவது யோசித்திருப்பாங்களா? Would the people be prepared for it? No, they were not. It was just random. It hit them. இந்த காலை நேரத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை நோக்கி வரும் பொழுது, ரேண்டமாக நம்மளை இப்படி ஹிட் பண்ணும் பொழுது, நிலை குளிந்து நம்ம போயிருக்கும் பொழுது, கர்த்தர் நம்மோடு கூட பேச காத்து கொண்டு இருக்கிறாரு. The mission that God has given us, the mission that God wants us to do. I want to tell you today, எந்த ரேண்டம் புயல்னாலும் அது தடுக்கப்படாது, தடுக்கக்கூடாது. It doesn't have a power to break your mission, but it will come. இன்றைக்கும் வந்திருக்கலாம், இதுக்கு முன்னாடி நீங்கள் சந்திச்சிருக்கலாம், இனியும் வரலாம். But I believe in a true, almighty, living God. மெய்தேவனை ஆராதிக்கிறவர்கள் நாம், அவர் எல்லாவற்றையும் தன்னோட வார்த்தையினால் மாற்றுகிறவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த பைபிளில் இப்படியாக ஒரு பர்சனை குறித்து நம்ம பார்க்க முடியும். ரேண்டமாக இப்படி ஒரு பெரிய ஷாக்கை, வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு ஷாக்கை அனுபவித்த ஒரு மனிதனை குறித்து இன்றைக்கு வாசிக்க போகிறோம். யோபு 1ஆம் அதிகாரம். ஜோப் சாப்டர் 1. இந்த யோபு 1ஆம் அதிகாரம் கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு சாப்டர். தெரியாதவங்களே இருக்க முடியாது இல்லை? ஏதாவது ஒரு விதத்தில் கிறிஸ்துவ வாழ்க்கையில் இந்த யோபை கோட் பண்ணிடுவாங்க. அது எப்போ ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும்னா, தப்பாக நினச்சிக்காதீங்க,
எப்போ ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும்னா, நம்மளே கஷ்டத்தில் ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருப்போம், வழியில் இருப்போம். வில் பி ஸ்ட்ரகிளிங். யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா, யாராவது காப்பாற்றிட மாட்டாங்களா, யாராவது ஆறுதலாக ஒரு 4 வார்த்தைகளை பேசிட மாட்டாங்களா, யாராவது ஜெபிச்சு நம்மள இதுலேருந்து வெளியே கொண்டு வந்துட மாட்டாங்களான்னு காத்துட்டு இருப்போம். ஆனால் எல்லாரும் நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, யோபு எப்படி இருந்தான் பாரு, அந்த மாதிரி இருக்க கற்றுக்கோ அப்படின்வாங்க. அப்போ தான் மனசுக்குள்ள தோணும், உனக்கு வந்தால் தெரியும். ஈஸியாக அது ஒரு உதாரணமாக காட்டிடுவாங்க. அது எப்போதும் இதை தான் காட்டுவாங்க, யோபை குறித்து சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு ஆரம்ப நாட்கள் இந்த யோபெல்லாம் தெரியாது பார்த்துக்கோங்க. எனக்கு ஆரம்ப நாட்கள்லாம் தெரிஞ்சது சங்கீதம் தெரியும், கொஞ்சம் சுவிசேஷன்லாம் தெரியும். இந்த யோபெல்லாம் யாருன்னு தெரியாது. ஆனால் ஆரம்ப நாட்கள் அடிக்கடி அப்போ நிறைய நம்ம போய் பிரச்சனை பண்ணிவிடுவோம் வச்சுக்கோங்க. பிரச்சனை பண்ணிட்டு வந்து நம்ம டீம் லீடர் அவங்ககிட்டலாம், ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை மாட்டிக்கிட்டேன்னா இந்த மாதிரி யோபு பாடுறா, யோபு மாறுறா அப்போலாம் சொல்லுவாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு, யாரா அந்த யோபு, எதுக்கு எடுத்தாலும் யோபு, யார் அந்த யோபு அப்படின்னு சொல்லி எனக்கு கோவமே வந்துச்சு இந்த யோபு மேலே. ஆனால் அந்த யோபோட புஸ்தகத்தை நான் அப்புறம் மெடிடேட் பண்ணும் பொழுது, வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, when I started knowing this brother Job closely, I was so surprised, I was so impressed, and I was just spellbound by what God can do in our lives. இந்த யோபு புஸ்தகத்தை இன்னும் வாசிக்க இந்த யோபை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க எனக்குள்ள அவ்வளோ ஆச்சரியம் வந்தது, அவ்வளோ சந்தோஷம் வந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகிமை அதை நினைச்சு அவ்வளோ ஸ்தோத்திரங்கள் சொல்ல தோணுச்சு. Job is so special. யோபு ரொம்ப ஸ்பெஷல் புக்கு பைபிளில், தயவு செய்து அவாய்ட் பண்ணாதீங்க. ஆனால் ரொம்ப கன்ஃபியூசிங்கான புக், அதே சொல்லிடுறேன். ரொம்ப ட்ராஜடியான புக்கு. நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க, இதயம் பலகீனமாக இருக்கிறவர்கள், பிரெக்னென்ட் உமன் இதை பார்க்காதீங்கன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இதயம் பலகீனமாக இருக்கிறவங்க தான் அதிகமாக இதை வாசிக்கணும். ஏன்னா you will know that you are serving a true God who can do miracles. எல்லாவற்றையும் மாற்றக்கூட வல்லவர் அவர் நம் தேவன் என்பதை புரிஞ்சுப்பீங்க இதை வாசிக்க. ஆனால் இதை கவனமாக வாசிக்கணும். நம்ம கிறிஸ்துவத்தில் ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. இந்த யோபுலேருந்து அவங்க சொல்கிறது வந்து 2-3 விஷயம் தான் சொல்லுவாங்க. யோபு என்னன்னு எல்லாரும் நிறைய கிறிஸ்துவர்கள் யோபை குறித்து டாக்டரேட் பண்ணியிருப்பாங்க. என்னத்துமா டாக்டரேட் பண்ணியிருப்பாங்க? யோபுன்னு சொன்னால் என்னத்துமா சொல்லுவாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். சோதனை, அப்புறம் ரெட்டிப்பான ஆசீர்வாதம், டபுள் போர்ஷன் பிளெஸிங், அப்புறம் கட்சி வரைக்கும் ஆண்டவரை விடவே இல்லை. இதுதான் யோபை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச PhD. ஆனால் இந்த யோபுக்குள்ளே நீங்கள் இன்னும் டீப் டைவ் பண்ண பார்த்தீங்கன்னா there are very many interesting things. வெறும் இவ்வளோ தான் மேட்ரு. ஆனால் 42 அதிகாரம், கரெக்டாக 42 அதிகாரம் இருக்கும் ஜோபில். இவ்வளோண்டு விஷயத்துக்கு எதுக்கு 42 அதிகாரம்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அதில் முக்கால்வாசி புலம்பலுக்கே போயிருக்கும். Most of it was dedicated for புலம்பல்ஸ். ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை, ஏன்னா நம்ம லைஃப் அப்படி தானே இருக்குது. நம்ம லைஃப்லையும் திருப்பி பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு 40 வயசு, 47, 45, 30, ஏன் இன்னைக்கு காலத்தில் நம்ம 10, 12, 13லேயே வந்து புலம்பல்ஸ் ஜாஸ்தியாக தான் இருக்குது. திரும்பி பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபுல்லாக புலம்பலாக தான் இருக்கும் மெயினாக. அதுதான் ஜோப்லேயும் நம்ம பார்க்குறோம், ஃபுல் புலம்பல்ஸ். ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த 1ஆம் அதிகாரத்தை வாசிக்க போகிறோம். கொஞ்சம் நேரம் எடுத்து நல்லா கவனிச்சுக்கோங்க, கொஞ்சம் நேரம் எடுத்து வாசிங்க. யோபு 1ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்போம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும்
500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளுமாகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோடே போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற பொழுது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லோருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற பொழுது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். பின்பு ஒரு நாள் யோபுவுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற பொழுது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து, எருதுகள் உழுகிற பொழுது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையேர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டிக்கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரர் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற பொழுது வனாந்தர வழியாய் பெரும் காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. யோபு குறித்து கம்ப்ளீட்டாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் படிக்கும் பொழுதே வந்துடும். இந்த 42 சாப்டர்ஸ் படிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஃபஸ்ட்டு சாப்டர் படிக்கும் பொழுதே வந்துடும். பட் பேலன்ஸில் இருக்கிற மற்ற சாப்டர்ஸில் தெர் ஆர் சம் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ். ஆனால் இது வந்து ஒரு சம்மரி, ஒரு இன்ட்ரடக்ஷன். ஸோ இதிலிருந்து நம்ம யோபை குறித்து என்ன கற்றுக்க முடியும்னா, என்டையர் ஸ்டோரியை ஃபஸ்ட்டு சீன்லேயே முடிஞ்சிடுது. ஆக்சுவலாக யோபு என்று சொல்லி
ஒரு வெரி வெரி எக்ஸாம்பிளரி பர்சன் ஒருத்தர் இருந்திருக்கிறார். என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக பைபிளில் ஃபஸ்ட்டு ரிட்டன் புக்கே ஜோப் தான் என்று சொல்கிறாங்க, யோபு தான் என்று சொல்கிறாங்க. முதலாக எழுதப்பட்ட புக்கு யோபு. இதை ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனாக எழுதும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இன்ஸ்பயர் பண்ணார் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் லைக் திஸ். இந்த மாதிரி கர்த்தருக்கென்று பிரியமாக ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கிற ஒரு மனிதன், அவனை குறித்து எப்படி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கப்படுகிறது பாருங்க. அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். Job, and that man was blameless and upright, one who feared God and turned away from evil. பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்படி இருந்தால் போதும். கிறிஸ்தவர்கள் எல்லாம் இதுக்கு தான் ரொம்ப ஆர்வமாக ஆசைப்படுறது, ஆனால் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் திஸ் இஸ் பர்ஃபெக்ட். 10 out of 10. அப்படி ஒரு மனுஷனாக இவன் இருந்திருக்கிறான். அப்போது நம்ம பார்க்குறோம், இந்த பிசாசு பூமியெல்லாம் சுற்றிட்டு ஆண்டவர் அந்த இடத்துல அந்த கோர்ட்டுக்கு போகிறான். அப்போது God is asking him, எங்கே போயிட்டு வர? இந்த மாதிரி பூமியெல்லாம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது God is asking about Job. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவருடைய டாப் ஆஃப் த மைண்ட்ல யோபு தான் இருக்கிறான். தேவனுடைய மனசுல ஃபுல்லா ஃபர்ஸ்ட் அவர் கேட்கும்படியாக, உதாரணமாக சொல்லும்படியாக, தைரியம் தான் இவங்கிட்ட ட்ரை பண்ணி பார் என்று சொல்லும்படியாக ஒரு எக்ஸாம்பிளாக ஜோப் தான் இருக்கிறான். ஆண்டவர் கேட்குறாரு, யோபை பார்த்தியா என்று சொல்லி கேட்குறாரு. வாட் ஆர் லைஃப், வாட் ஆர் லைஃப். ஆனால் இது வாசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருந்தது. பிசாசு சொல்கிறான், அவன் சும்மாவா உங்களை பார்த்து பயந்து உங்களுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை சும்மாவா வாழ்கிறான், சும்மாவா வாழ்கிறான் அவன். நீங்கள் தான் அவனை சுற்றி வேலி அடைச்சி காத்து வச்சிருக்கிறீங்களே. You love him so much. You love him so much. அதனால் அவனை சுற்றி வேலி அடைச்சு காத்து வச்சிருக்கிறீங்க. இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் எனக்கு சொல்கிறத நான் சொல்கிறேன். God loves each one of us so much. தேவன் வேலி அடைத்து நம்மை காக்கிறவராக இருக்கிறார். நான் இதை திரும்பி வாசிச்சுட்டே இருந்தேன். இந்த பர்டிகுலர் லைனுக்கு வந்தோடனே திரும்பி அதை வாசிக்கிறேன். சரி, ஓகே, வேலி அடைச்சு காக்கிறத பற்றி இங்கே பிசாசு பேசுகிறான். ஆண்டவர் எங்கேயாவது சொன்னாரா பிசாசுக்கிட்ட? நான் யோபு குறித்து சொல்லும் பொழுது, என் மகன் யோபுவை பார்த்தியா, அவன் எப்படி இருக்கிறான் பார்த்தியா, அவன் இது செய்கிறான் அது செய்கிறான் பார்த்தியா, அவன் உத்தமனாக இருக்கிறான் பார்த்தியா, அவன் பொல்லாப்புக்கு விலகி இருக்கிறான் பார்த்தியா, சன்மாக்கனாக இருக்கிறான் பார்த்தியா, அவனை நான் வேலி அடைச்சு காத்துக்கிட்டு இருக்கிறான் பார்த்தியா என்று வேலி அடைச்சு காத்துட்டு இருக்கிறத பற்றி சொன்னாரா? அதை பற்றி காட் மென்ஷனே பண்ணலையே. அப்போ பிசாசுக்கு எப்படி தெரியும்? ஆண்டவர் அவனை வேலி அடைச்சு காத்துட்டு இருக்கிறாருன்னு? மற்றதெல்லாம் சொல்றாரு, இது சொல்ல. பிசாசுக்கு எப்படி தெரியும் அது? ஏன்னா பிசாசு ட்ரை பண்ணியிருக்கிறான், தொட ட்ரை பண்ணியிருக்கிறான், அவனை தொட ட்ரை பண்ணியிருக்கிறான். பிசாசு அவனை தொட ட்ரை பண்ணியிருக்கிறான். ஆனா பக்கத்துல போக முடியல. ஏன்னா ஆண்டவர் வேலி அடைச்சு காத்து கொண்டிருக்கிறாரு. I want to tell you today morning, that's exactly the protection that God gives each one of us. நம்ம வேலி அடைத்து காக்கிற தேவனாக இருக்கிறார். சொல்லுங்களேன் எல்லாரும், வேலி அடைத்து காக்கிற தேவனாக இருக்கிறாரு. பிசாசு கர்ஜிக்கும் சிங்கமாக சுத்திட்டே இருக்கிறான், யாரை விழுங்கலாம் என்று சொல்லி. But a loving God protects us with a hedge around us. Hallelujah. ஆனால் இவன் இப்படி சொன்னவன் ஆண்டவர் சொல்கிறாரு, டெஸ்ட் பண்ணும்படியாக கேட்குறான். டெஸ்ட் பண்ணும்படியாக எடுத்து பாருங்க ஐயா, அதை எடுத்து பாருங்க, அவன் இன்னும் அப்படியே இருக்கிறான் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறான். அவன் ஆண்டவர் சொல்ல, சரி ஓகே போ, ட்ரை பண்ணி பாரு. ஆனால் அவன் ஜீவனை தொடக்கூடாது. யூ கேன் டெஸ்ட் ஹிம். எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆள் மேலே.
யூ கேன் டெஸ்ட் him. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன் ஆள் நான் மைண்டில் டாப்பில் வச்சிருக்கிறேன்னா அவனை வேலி இடத்து காத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியும் அவனை பற்றி. ஏன் ஆள் அவன், நீ போய் ட்ரை பண்ணு கோ டெஸ்ட் என்று தைரியமாக சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம பல பேரை பற்றி அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறார். there is a conversation between God and the enemy always. இன்றைக்கும் இதான் நடந்துட்டு இருக்கு. பிசாசு சுற்றி வரான். and there's a conversation. இவர் தொடரம் பாருங்க, அவர் தொடரம் பாருங்க, அவர் தொடரம் பாருங்க, நீங்கள் இதை எடுத்து பாருங்களா, இதை கொஞ்சம் மூவ் பண்ணி பாருங்க, நான் பண்ணுறேன் பாருங்க, அப்புறம் பாருங்க அவன் விழுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். ஆனால் இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லிட்டு இல்லை நீ ட்ரை பண்ணி பாரு, உன்னால் முடியாது, ட்ரை பண்ணி பாரு, நீ ட்ரை பண்ணி பாரு, என் மகனை ட்ரை பண்ணி பாரு, என் மகளை ட்ரை பண்ணி பாரு, நீ கோபம் கொடுத்து பாரு, நீ சுகவீனம் கொடுத்து பாரு, நீ பிரச்சனை கொடுத்து பாரு. He will not fall. She will not fall. இன்றைக்கு ஆண்டவர் மேலே பேசிட்டு இருக்கிற நம்மளை குறித்து இப்படி தான், விழமாட்டா என்று சொல்லி நம்பிக்கையோடு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான், அவனோட உடைமைகளை எடுத்துடுறான். என்ன பண்ணுறான், உடைமைகளை எடுத்துடுறான், பிள்ளைகளை எடுத்துடுறான். ஆனால் திரும்பி ஆண்டவர்கிட்ட போகிறான். செகண்ட் சாப்டரில் வாசிக்கிற திரும்பி ஆண்டவர்கிட்ட போகிறான். ஆண்டவர் திரும்பவும் கேட்குறாரு பற்றி, என் மகன் ஜோபை பற்றியா, இதெல்லாம் எடுத்து ஆனாலும் போகிற அவன் ஸ்ட்ராங்காக நிற்கிறான். உடனே அவன் சொல்கிறான், இது பத்தாது, அவன் சரீரத்து மேலே கை வைக்கணும் என்று சொல்கிறான். அப்போ விழுவான் பாருங்க என்று சொல்கிறான். ஆண்டவர் அந்த டெஸ்ட்டுக்கும் வாய்ப்பு கொடுக்குறாரு. சரி டெஸ்ட் பண்ணிக்கோ, அவன் மேலே பர்சனலாக நீ கை வச்சாலும் அவன் விழ மாட்டான், டெஸ்ட் பண்ணிக்கோ. இந்த காலை நேரத்தில் நான் யாருக்காக பேசிகிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் யாருக்காகவோ பேசிகிட்டு இருக்கிறேன்னு ஆவியானவர் சொல்கிறாரு. யோபுவோட சூழ்நிலையில் இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்கன்ற ஆண்டவர் சொல்கிறாரு. அவன் முதல்ல உங்கள் உடைமைகள் மேலே கை வச்சான், அது அப்புறம் உங்களுக்கு பிடித்தமான உள்ளங்கள் மேலே கை வச்சான், இப்போ உங்கள் மேலேயே கை வைக்கிறான். பிசாசு அடிக்கணும்னு நினச்சிட்டோன்னா இப்படி தான் பேக் டு பேக் அடிச்சுட்டே இருப்பான், தொடர்ந்து வந்துட்டே இருப்பான், திரும்ப வந்துட்டே இருப்பான். அன்லெஸ் யூ கம்ப்ளீட்லி அக்செப்ட் டிஃபீட்டு அவன் அடிச்சுட்டே இருப்பான். ஆனால் டுடே மார்னிங் ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் சம்திங். இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் நான் பேசுனது, ஆனால் தெரியாத ஒரு விஷயத்துக்கு உங்கள் கவனத்தை கொண்டு வர போகிறேன். திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். நான் இப்போ உங்களுக்கு காண்பிக்க போகிறது பொக்கிஷம். இது தெரியாதனால தான் நிறைய நேரத்தை நம்ம விழுந்திருக்கிறோம். இந்த பொக்கிஷத்தை நம்ம அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டோம் படிக்கும் பொழுது. அதனால தான் நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவர் அங்கே தைரியமாக நம்பிக்கையாக சொல்லியிருப்பார், என் பையன் என் பொண்ணுன்னு சொல்லியிருப்பார். ஆனால் நம்ம அந்த நம்பிக்கையை வீணடிச்சிருப்போம், டெஸ்ட் பண்ண உடனே விழுந்திருப்போம். பட் ஐ வாண்ட் டு ஷோ யூ சம்திங் டுடே வெரி இம்பார்ட்டண்ட். யோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Just read this in English. 5ஆம் வசனம். So it was, when the days of feasting had run their course, that Job would send and sanctify them, and he would rise early in the morning and offer burnt offerings according to the number of them all. For Job said, it may be that my sons have sinned and cursed God in their hearts. Thus Job did regularly. விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி. You know what Job considered very important. யோபு எது ரொம்ப முக்கியம் நினச்சிருந்தான் தெரியுமா? எதில் ரொம்ப கவனமாக இருந்தான் தெரியுமா? எதை அவன் ரொம்ப தீவிரமாக செஞ்சான் தெரியுமா? என் தேவனை தூஷிக்க கூடாது என்று சொல்லி. நாட் டு கர்ஸ். என் பிள்ளைங்க அவங்க எல்லாம் சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க, பார்ட்டி பண்ணியிருக்கிறாங்க, ஃபீஸ்டிங் பண்ணியிருக்கிறாங்க, என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த என்ஜாய்மெண்ட்டில் அவங்க எந்த சூழ்நிலையிலும் அந்த தேவாதி தேவனை தூஷி இருக்கக்கூடாது.
கர்ஸ் பண்ணியிருக்கக்கூடாது. உள்ளத்திலிருந்து உள்ளத்தின் அளவில் கூட இப்படியாக அந்த தேவனுக்கு எதிராக நினைச்சிருக்கக்கூடாது, பேசியிருக்கக்கூடாது, யோசித்திருக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தான். தட் வாஸ் ஹிஸ் மிஷன். யோபுட மிஷன் அதுதான். யோபுட மிஷன் அதுதான். தட் வாஸ் ஹிஸ் மிஷன். நல்லா கவனிங்க. பிசாசு வரான். பிசாசோட டார்கெட் என்ன தெரியுமா? யோபுட ஆடு மாடு கிடையாது. பிசாசோட டார்கெட் யோபுட பிள்ளைங்க கிடையாது. ஏன் பிசாசோட டார்கெட் யோபுட சரீரம் கூட கிடையாது. பிசாசோட டார்கெட்டு யோபுட மிஷன். யோபு பத்திரமாக தீவிரமாக ஒரு மிஷன்ல இருக்கான் தெரியுமா? தேவனை தூஷிக்க கூடாது, நாமத்தை தூஷிக்க கூடாதுன்னு ஒரு மிஷன்ல இருக்கான் தெரியுமா? பிசாசோட டார்கெட் அதுதான். ஜஸ்ட் தட், ஒன்லி தட். எப்படி சொல்ற? 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். 11th verse. 11th. But now stretch out your hand and touch all that he has, and he will surely curse you to your face. பிசாசு தேவனிடத்தில் சொல்றத கேட்டிங்களா? என்ன சொல்றான் பிசாசு? என்ன சொல்றான்? அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ. உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ. He will curse you on your face. உமது முகத்துக்கு எதிரே தூஷிப்பானோ. பாருங்க பிசாசு என்ன பண்றான்? எங்க வரான்? எதை எடுக்க வரான்? யோபு எது அவன் மிஷன் நினைச்சிட்டு இருந்தானோ, தேவனை தூஷிக்க கூடாது, கர்ஸ் பண்ணக்கூடாது, என் பிள்ளைங்க கூட பண்ணக்கூடாது, என் ஃபேமிலி யாருமே பண்ணக்கூடாது, we all have to be careful about this என்று சொல்லி அவனுக்கும் அவன் குடும்பத்திற்கும் அவன் சார்ந்தா எல்லாருக்கும் ஒரு மிஷன் வச்சிருந்தானோ, அந்த மிஷனுக்கு தான் பிசாசு வரான். Look at what he's telling God. நீங்க இதை எடுத்து பாருங்களேன். அவன் தூஷிப்பான். Did you see? Did you catch it? படிச்சீங்களா அதை? It's not over yet. 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இப்போ சரீரத்து மேல கை வச்சிட்டான். சரீர வேதனையில் இருக்கிறான். அப்போ என்ன நடக்குது பாருங்க. 9th verse, chapter 2. Then his wife said to him, Do you still hold fast to your integrity? Do you still hold fast to your integrity? Mission வச்சுப்போம். மிஷன் வாசிங்க. Curse God and die. Curse God and die. தமிழ்ல அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? இன்னும் உன் மிஷன்ல உறுதியா இருக்கிறியா? தேவனை தூஷித்து ஜீவனை விடு. ஹல்லேலூயா. பாருங்க, பிசாசு அவன் மிஷனுக்கு வரான். அந்த பிசாசு எந்த அளவுக்கு இன்டென்சிட்டியோட வரானா, கூட இருக்கிறவங்கள, அவனை நல்லா புரிஞ்சுக்கிறவங்கள கூட அதுக்கு எதிராக மாற்றுகிறான். இட்ஸ் a war. இது ஒரு போர். இது சாதாரண விஷயம் இல்லை. கர்த்தருக்கென்று சொல்லி கர்த்தரோட பிள்ளையாக, கர்த்தருக்கு பிரியமாக, தேவனுடைய விஷனை நிறைவேற்றுவதற்காக நம்ம எடுக்கிற ஒவ்வொரு மிஷனும் இட்ஸ் a war. இட்ஸ் a spiritual war. பிசாசு எல்லா சைடுலேருந்தும் வருவான், எல்லாரையும் இறக்கி விடுவான், எல்லாவற்றையும் இறக்கி விடுவான். நீங்க ரொம்ப அதிகமாக நம்புகிற, உங்களுக்கு தெரிஞ்ச, உங்களுக்கு பிரியமான, நீங்க டிபெண்டண்டா இருக்கிற விஷயங்களும் உங்களுக்கு அகைன்ஸ்டா இறக்கி விடுவான். பட் he comes for your mission. அவனுக்கு உங்க சரீரம் முக்கியம் இல்லை, அவனுக்கு உங்க பணம் முக்கியம் இல்லை, அவனுக்கு உங்க சொந்த பந்தங்கள் முக்கியம் இல்லை, அவனுக்கு முக்கியம் உங்களுடைய மிஷன். அதை நீங்க கைவிடணும்னு சொல்லி. அவனோட மனைவிக்கு தான் அவனை பத்தி நல்லா தெரியும். His wife knows him so well. அவன் யார், என்ன, அவனுக்கு என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மிஷன் என்ன அவனுக்கு தான் தெரியும்.
அதனால அவளை சொல்ல வைக்கிறான். அதில் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா பார்க்கலாம், அவள் என்ன சொல்ல வைக்கிறான்னா, அந்த தேவனை இன்னும் பிடிச்சிட்டு இருக்க போதும் விட அந்த மிஷனை, அந்த தேவனை தூஷித்து செத்துப்போ. இது சிலபஸில் இல்லவே இல்லையே. இதை பிசாசு சொல்லவே இல்லை, கேட்கவே இல்லை ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரும் நீ ஜீவனை மட்டும் தொடர்ந்து தானே சொன்னார். ஆண்டவர் ஜீவனை மட்டும் தொடர்ந்துன்னு சொன்னார். பிசாசு அதை அக்ரி பண்ணிட்டான்ல. பிசாசு வாஸ் நாட் ஆஃப்டர் ஹிஸ் லைஃப். அவனோட உயிருக்கு பின்னாடி பிசாசு இல்லை, கவனிச்சுக்கோங்க. அந்த மிஷனுக்கு பின்னாடி தான் இருந்தான். ஆனால் மனைவி என்ன சொல்கிறாங்க, நீ தூஷித்து அந்த மிஷனை கைவிட்டுட்டு நீ செத்துப்போ. ஏன் தெரியுமா? மனைவிக்கு தான் நல்லா தெரியும் அந்த மிஷன் அவன் விட்டுட்டானா அவன் செத்து போயிடுவான். I just want to tell you, my dear people, இன்றைக்கு பிசாசு உங்கள் மிஷனுக்கு பின்னாடி தான் இருக்கிறான். உங்களை அறியாமல இல்லாட்டி ரொம்ப வைராக்கியத்தை நீங்கள் உங்கள் மிஷனுக்கு நீங்கள் ரொம்ப டெடிக்கேட்டடாக யூர் ரன்னிங் ஃபார் இட். அவன் அது பின்னாடி வந்துட்டுருக்கிறான். ஏனென்றால் ஆண்டவர் உங்களை எதுக்கு இந்த பூமிக்கு கொண்டு வந்தாரோ அது நிறைவேறக்கூடாது. அது மட்டும்தான் அவனோட கோல். அது எப்படி நிறைவேறும்னா, நீங்கள் எடுத்திருக்கிற மிஷன் மூலமாக அந்த விஷன் நிறைவேறும். அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அவன் எல்லாவற்றையும் செய்வான். அண்ட் பை த வே, சரீரத்தில் சுகவீனத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா? இன்றைக்கி யாராவது பண பிரச்சனை இருக்கீங்களா? யாராவது உங்கள் மனிதர்களோட பிரச்சனையாக இருந்துகிட்டே இருக்கா? I டெல் யூ சம்திங். நீங்கள் அதை பார்த்து பயந்துடுறீங்க. ஐயோ என் சரீரம் போகுது, ஐயோ என் பணம் போகுது, ஐயோ என் மக்கள் போகிறாங்க அப்படின்னு நீங்கள் அழுவுறீங்க, பயப்படுறீங்க. ஏன்னா நீங்கள் உங்களோட பயம் என்ன, பிசாசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறான், அதில் பயங்கரமாக என்னை அடிச்சுட்டான், என்னை காலி பண்ண போகிறான், அதை எடுக்க போகிறான் என்று சொல்லி நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக பிசாசு உங்களை டைவர்ட் பண்ணிகிட்ருக்கிறான். அவன் அதை எடுக்க வரல, உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி டைவர்ட் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பொக்கிஷத்தை எடுக்க வந்திருக்கிறான். நீங்கள் இப்போது இதை பற்றி கவலைப்படாமல், அதில் தோற்று போகாமல் பயப்படாமல், அதுலேருந்து கொஞ்சம் கவனத்தை திருப்பி உங்கள் மிஷன் மேலே கவனத்தை திருப்புனீங்கன்னா சரீரம் ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்டோர் ஆகிடும். உங்கள் பணங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்டோர் ஆகிடும். உங்களுடைய குணங்கள், மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்டோர் ஆகிடுவாங்க. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த மிஷன். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? ஐம் ஸ்பீக்கிங் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். வான மண்டலங்களில் பொல்லாத பிசாசு கர்த்தரோட பிள்ளைகளோட வாழ்க்கையை சின்ன பின்னமாக்க போராடிட்டு இருக்கிறான். பட் God through His word is coming down strong. இந்த இடத்துல பல பேருக்கு விடுதலை கொடுக்குறேன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். வாட், இதுதான் நம்ம இப்போ பார்த்தது. எது உங்களை டிரைவ் பண்ணுதோ, எது உங்களை ஓட வைக்குதோ, எதுக்காக நீங்கள் எல்லாவற்றையும் செய்கிறீங்களோ அதான் உங்கள் மிஷன். அந்த வாட் பின்னாடி தான் பிசாசு வரான். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஹவு காட்ட ஆசைப்படுறேன். எப்படி இதை ஓவர் கம் பண்ணுறது என்பது தான் இன்றைக்கு உங்களிடத்தில் பேச போகிறேன். ஹவு டு யூ ஓவர் கம் திஸ்? ஹவு கேன் யூ ஓவர் கம் திஸ்? கவனமாக கேட்குறீங்களா எல்லாரும்? ஹவு கேன் யூ ஓவர் கம் திஸ்? 3 விஷயங்கள் இன்றைக்கு இந்த யோபுலேருந்து காண்பிக்க போகிறேன். முதல் காரியம், யோபு உடைய இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டோம், அவனுடைய சூழ்நிலை பார்த்துட்டோம், அந்த சீன் நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சு. யோபுடைய நிலைமை தெரிஞ்சிச்சு. இப்போ அவன் சரீரம் வரைக்கும் பயங்கர பலகீனத்தில் இருக்கிறான். அவன் மனைவியே சொல்லிட்டாங்க, நீ இந்த மிஷனை கைவிட்டு செத்து போயிடுங்க. ஆனால் யோபு ஸ்டாண்டிங் ஸ்ட்ராங், விட மாட்டான், கெட்டியாக புஷ்ட்டு இருக்கிறான். அப்போ என்ன நடக்குது? அவனோட 3 ஃப்ரெண்ட்ஸ் அவனை வந்து சந்திக்கிறாங்க. அதுதான் இதுக்கப்புறம் இந்த 42 வரைக்கும் போகுது கதை. அவனோட 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனை சந்திக்கிறாங்க. அவன் 3 ஃப்ரெண்ட்ஸ் பேர் யாருக்கா தெரியுமா? எலிஃபாஸ், பில்டாட், ஜோஃபார். 3 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. யோபோட 3, தமிழில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் ப்ரொனன்சியேஷன், பயந்துடாதீங்க. இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க யோபை சந்திக்க. நார்மலாக ஃப்ரெண்ட்ஷிப் டேயில் இன்றைக்கி, கரெக்டா?
ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. யோபுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் டே கொண்டாடுகிற ஃப்ரெண்ட்ஸு 3 பேர் இருக்கிறாங்க. இந்த 3 ஃப்ரெண்ட்ஸு யோபை சந்திக்க வராங்க ஃப்ரெண்ட்ஷிப் டே கொண்டாடுறதுக்கு. இந்த கஷ்டத்தின் காலத்தில் அவனுக்கு ஆறுதல் சொல்ல, அவனை பலப்படுத்த, அவனிலேருந்து வெளியே கொண்டு வரத்துக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. இந்த 3 ஃப்ரெண்ட்ஸு யோபுக்கிட்ட பேசுகிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து யோபு அவங்ககிட்ட பேசுகிறத பார்க்குறோம். இது ஒரு பெரிய லாங் கான்வர்சேஷனு. நீங்கள் அப்புறமா பொறுமையாக யோபை ஒரு பைபிள் ஸ்டடியாக எடுத்து ஒவ்வொரு நாளும் ஒரு சாப்டர் நீங்கள் வாசிங்க வீட்டில். ஓகே, பட் இங்கே அதோட சாராம்சத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 3 ஃப்ரெண்ட்ஸோட அவனுக்கு இருக்கிற கான்வர்சேஷன் என்ன ஆகுதுன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஆர்கியூமெண்ட்டாக மாறிடுது, டிபேட் மாறுது. ஏன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸு, பிகாஸ் தேர் ஃப்ரெண்ட்ஸ், தேர் லவ் ஹிம் ஸோ மச் அண்ட் அவன் மேலே கன்சர்ன் இருக்குது, கேர் இருக்குது. அதனால் அவங்க ஆறுதல் சொல்லி சில வார்த்தைகள் சொல்கிறாங்க. பட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்க சொல்கிறது எப்படி இருக்குன்னா, நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்கிற, நீ ஏதோ பாவம் பண்ணிடுகிற, உங்ககிட்ட ஏதோ சீக்கிரம் சின் இருக்கு, அதனால தான் இப்படி நடக்குது என்று சொல்லி அவனை குற்றப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. they start blaming him. நல்லா கவனிச்சுக்கோங்க, பிசாசு இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை தான் நம்மளுக்கு செய்வான். when you're going through situations like this, ரேண்டமாக இந்த மாதிரி சில நீங்கள் எதிர்பார்க்காத ஷாக்ஸ் வரும் பொழுது, அது உங்கள் மிஷனுக்காக வருது, நீங்கள் மிஷனை கைவிடணுன்றது வருது, அது பேக் டு பேக் டிஃப்ரெண்ட் வேஸில் உங்களை அடிக்கும். ஏன்னா கர்த்தர் உங்களை வேலி அடைச்சி காத்து வச்சிருந்தார். இப்போ வேலியை அந்த ரிமூவ் ஆன பிறகு வெவ்வேறு திசையிலிருந்து வேலி இருந்த எல்லா திசையிலிருந்தும் உள்ள உங்களை பேக் டு பேக் அடிக்கும் அந்த மிஷனுக்காக. அந்த சமயத்தில் நிறைய நேரங்களில் உங்களுக்கு நிறைய உலக பிரகாரமான ஆலோசனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். உங்களை குற்றப்படுத்துகிற, உங்களை கண்டம் பண்ணுகிற ஆலோசனைகள் தான் நிறைய வரும். நீ இப்படி பண்ணிட்டல, அப்படி பண்ணிட்டல, இப்படி இருந்தாலன்னு சொல்லிட்டு வரும். தட் இஸ் அவுட் ஆஃப் கன்சர்ன், இல்லைன்னு சொல்லலை, பட் யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். உங்கள் இருதயம் வீக் ஆகிறதுக்காக, நீங்கள் இன்னும் கில்ட்டி ஃபீலிங்கில் போகணுன்றதுக்காக இந்த ஆலோசனைகள் வரும். நீங்கள் என்ன செய்யணும் அந்த சமயத்தில்? வாட் ஷுட் யூ டூ? ஐயா சுகர் வந்துடுச்சியா, நான் என்ன பண்ணிட்டோம்? நீ நிறைய சின்ன வயசுலேருந்து சாக்லேட் சாப்பிட்ட, எவ்வளோ வாட்டி உனக்கு சொன்னேன், நீ கேட்கல, அதனால தான் உனக்கு சுகர் வந்துடுச்சு. நீ உடம்பை சரியாக பார்த்துக்கல, நீ அப்படி பண்ணல, நீ இப்படி பண்ணல, நீ இது செய்யலை, நீ அது செய்யலை. your heart becomes weak. guilty feeling. பிசாசுக்கு தேவை உங்கள் மனசு. பாருங்கள், பேட்டில் ஃபீல்டு மனசு தான். நான் திரும்ப சொல்கிறேன், உங்களுடைய சரீரம் கிடையாது, உங்களுடைய பணம் கிடையாது, உங்களுடைய மக்கள் கிடையாது, உங்கள் மனசு. அங்கே உங்களை ஜெயிச்சுட்டானா உங்களை மிஷனை கைவிட வச்சுருவான். அதனால தான் உங்களுக்கு கில்ட்டி ஃபீலிங்குள்ளே போட ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். சம்திங் பியூட்டிஃபுல் இஸ் ஹேப்பனிங் ஹியர். 32ஆம் அதிகாரம் வரைக்கும் இப்படியாக இந்த குறை சொல்லுகிறதும் இவன் ஜோப் அவனை ஜஸ்டிஃபை பண்ணுறதுமா இருக்குது. நல்லா அப்படி உங்களை ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க இந்த சூழ்நிலைகளை. உங்களை நியாயப்படுத்திக்காதீங்க. நீங்கள் யாருக்கும் நியாயப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. ஜோப் ஜஸ்டிஃபை பண்ணுறான். அப்போது there's somebody new entering in 32. 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்களேன். புதுசாக ஒரு மனுஷன், இந்த 3 ஃப்ரெண்ட்ஸை தவிர புதிதாக ஒருத்தர் உள்ள வரான். somebody new is coming inside. 32 வாசிங்க. Then the wrath of Elu, the son of Barashil, the Buzite of the family of Ram, was aroused against Job. His wrath was aroused because he justified himself rather than God. தமிழ்ல வாசிங்க. அதனால் ராமின் வம்சத்தானாகிய பூசியனாகிய பரகேலின் குமாரன் எலிகூக்கு கோபம் உண்டது. யோபு தேவனை பார்க்கிலும் தன்னைத்தான் நீதிமான் ஆக்கினது நிமித்தம்
அவன் மேலும் அவனுக்கு கோபம் உண்டது. புதுசா ஒருத்தன் வர்றான். யார் அவன்? அவன் பேர் என்னது? எலிகூ. இங்கிலீஷ்ல எலிஹூ. எலிகூன்ற ஒருத்தன் புதுசா உள்ள வரான். நியூ பர்சன், நியூ ஃப்ரெண்ட், த ஃபோர்த் பர்சன் இன்சைட் த சர்க்கிள். அவன் உள்ள வந்த பிறகு எல்லாமே மாறி போகுது பாருங்க. அதுக்கப்புறம் இந்த 32லேருந்து 37ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் இதை கவனமாக வாசிச்சிங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன் தெரியுமா? அது வரைக்கும் யோபும் ஃப்ரெண்ட்ஸும் அந்த சூழ்நிலைகளை, அவங்க அனுபவிக்கிற காரியங்களை, என்ன தப்பாக நடந்துக்கலாம், என்ன கரெக்டாக நடந்துக்கலான்ற விஷயங்களை தான் பேசிகிட்டே இருப்பாங்க. குறை நடக்கும், ஜஸ்டிஃபிகேஷன் நடக்கும், குறை நடக்கும், ஜஸ்டிஃபிகேஷன் நடக்கும், குறை நடக்கும், ஜஸ்டிஃபிகேஷன் நடக்கும், குறை நடக்கும், ஜஸ்டிஃபிகேஷன் நடக்கும். இதே தான் நடந்துட்டு இருக்கும். ஆனால் எலிகு உள்ள வந்து என்ன பண்ணுவான்? நீ ஃபஸ்ட்டு ஜஸ்டிஃபை பண்ணுறதை நிறுத்திட்டு, உன்னை பற்றி நியாயம் பேசுறதை நிறுத்திட்டு, அவங்களுக்கு நீ பதில் வாதம் கொடுக்கறதை நிறுத்திட்டு, turn your attention to God. அடுத்த 3 அதிகாரம் கிரியேஷனை பற்றி பேசப்படுகிறத பார்ப்போம். கர்த்தர் உண்டாக்கின இந்த உலகத்தின் மகிமையை எலிகு பியூட்டிஃபுல்லாக எடுத்து கொடுப்பான். It just changes the perspective. இவன் யோசிக்காத காரியங்களை பேசுவான். இவன் புத்தி கெட்டாத காரியங்களை பேசுவான். இவனோட பிரச்சனைகளை தாண்டின தேவனுக்குரிய ஹெவன்லி காரியங்களை பேசுவான். வேதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் பழைய ஏற்பாட்டிலே வருது, புதிய ஏற்பாட்டிலே வருது. கண்கள் காணாத, காதுகள் கேட்காத, இருதயத்தில் தோன்றாத காரியங்களை செய்கிற தேவன் அவர். பிசாசு செய்யறது நம்மளை இங்க வச்சு கட்டி போட்டு நமக்கு சுத்தி இருக்கிற காரியங்களை, பிரச்சனைகளை, போராட்டங்களை டெய்லி ரிகராக, டெய்லி போராட்டமாக, காலையில் எந்திரிச்சு நைட் வரைக்கும் அதை பத்தி பேசுறது, அதுக்காக என்ன செய்யறது, அதுக்கு எப்படி பண்றது, அதுக்கு நம்மளை சமாளிக்கிறது, அதுக்கு நியாயம் பேசுறது, இப்படியே ஓட்டிட்டு இருக்கிற வச்சிடலாம். பட் God says, I've got something bigger than what you can think. எலிகு இது வந்து பேச ஆரம்பிச்ச உடனே என்டையர் சீனே மாறுது. ஜோபோட பெர்ஸ்பெக்டிவ் மாறுது, ஜோபோட திங்கிங் மாறுது. யோபு நல்லவன் பாருங்க, ஆனால் பிசாசு எல்லா விதத்திலையும் வந்து அவனை உட்கார வச்சிட்டான். ஆனால் எலிகு என்று ஒரு ஃப்ரெண்ட் வரான், ரெவலேஷன் ஒன்று கொடுக்குறான், a new revelation. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் ஆவிக்குரிய வெளிப்பாடுக்கு வெயிட் பண்ணுங்க. டோன்ட் வெயிட் ஃபார் வேர்ல்ட்லி திங்ஸ். உலகத்தில் பதில் கிடைக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. ஜஸ்ட் வெயிட் ஆன் காட். கர்த்தர் நீங்கள் எதிர்பார்க்காத விதத்திலிருந்து ஒரு ரெவலேஷன் கொண்டு வருவார். புதிய காரியங்களை சொல்லி தருவார். புது வேஸை ஓப்பன் பண்ணுவார். அவர் கிரியேஷனில் எண்ணற்ற காரியங்கள் இருக்கிறது. நம்ம புத்திக்கு எட்டாத காரியங்களை சொல்லுவார். இன்றைக்கி சரீரத்தில் ஒரு பலகீனம் வந்துடுச்சுன்னா இதுக்கு இவ்வளோ தான் மருந்து, இதுக்கு இவ்வளோ தான் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லி டாக்டர் செய்கிறாங்க. அவங்க முயற்சி எடுக்கிறாங்க, நல்லா முயற்சி எடுக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. மெடிக்கல் சயின்ஸஸ் நிறைய காரியங்கள் செய்கிறாங்க. நம்மளும் என்ன பண்ணுறோம்? அதுக்கே நம்ம பயந்து, அதிலே நம்ம போராடி, அதை பற்றியே யோசித்து, நம்ம அதை குறித்தே நிறையா கூகுள் பண்ணி சிம்டம்ஸ் பார்த்து we just get stuck into it. But I can tell you something, you keep doing what you have to do. பட் ஆனால் ஆண்டவர் சொல்வார், எங்கேருந்தாவது ஒரு ரெவலேஷன் கொண்டு வருவார். இதை தாண்டி இந்த டயட் நீ மாற்றினா, இதை தாண்டி நீ இந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சினா, இதை தாண்டி நீ இதில் கவனம் செலுத்தினா, I will give you a healing which man cannot give என்று சொல்றார். You are destined to live your full years. உங்க முழு வாழ்க்கையை வாழ்வதற்காக கர்த்தர் உங்களை இந்த பூமியில் வச்சிருக்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் மிஷனுக்கு முக்கியம். மிஷனை பாதியில் கைவிட முடியாது. விட்டா நீங்க மட்டும் தான் விட முடியும். ஏன்னா ஆண்டவர் எதுக்காக உங்களை கொண்டு வந்தார்? அதை நிறைவேற்ற காத்து கொண்டு இருக்கிறாரு. இன்னைக்கு சிக்னஸ்ல யாரும் நீங்க உட்காந்துருக்கிறீங்களா? நான் சொல்றேன், ஐ கேன் டெல் யூ டுடே, சிக்னஸ் பிரச்சனை கிடையாது, அந்த சுகவீனம் பிரச்சனை கிடையாது. பிசாசு அதுக்காக வரல, உங்க சரீரத்துக்காக வரல. பிசாசு வந்து உங்க மிஷனை திருடுறதுக்கு. Ask God for a revelation in times of pain and trouble. உங்களுடைய சரீர பலகீனத்துக்கு நடுவில் உங்கள் பிபி, சுகர், உங்களுடைய டெஸ்ட் ரிசல்ட்ஸ், இதுக்கெல்லாம் நடுவில் ask God for a revelation. God is going to take you in a new direction today. நான் சொல்கிறேன், இந்த சைடில் நான் சொல்கிறேன், God is going to take you in a new direction from today.
இந்த எலியு உள்ளே வந்தவன் அப்படியே போயிடுறான். ஆனால் பாருங்க, எலியு வர வரைக்கும் கர்த்தர் வரல. இட் வாஸ் வெரி சைலண்ட். அவன் வந்துட்டு 37 போன பிறகு God is coming inside. தேவன் அப்போ தான் யோபு கூட பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த ரெவலேஷன் கிடைச்ச பிறகு தான் தேவன் பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் God takes over. இந்த இடத்துல நம்ம இதை விஷுவலைஸ் பண்ணி பார்த்தோன்னா, ஜோப் உட்காந்துருக்கான். அப்போ கார்டன், அப்போ எலியூன்னு ஒரு மனுஷன் வந்து பேசுகிறான். அதுக்கப்புறம் போன பேர் கார்டன் ஒருத்தர் வராரு அப்படின்னு நம்ம விஷுவலைஸ் பண்ணுவோம். ஆனால் நான் சொல்கிறேன், இது மோர் தேன் தட். ஃபிசிக்கலாக அவங்க வந்தாங்களாம் கூட எனக்கு தெரியாது. ஆனால் நான் நினைக்கிறேன் மேபி ஒரு மனுஷன் வந்திருப்பான் எலிகூன்னு. ஆனால் அதுக்கப்புறம் காடு வந்த பிறகு, கர்த்தர் வந்த பிறகு, இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் திஸ் ஹார்ட். அது வரைக்கும் சுற்றி இருக்கிற விஷயங்கள், மனுஷங்க, அதுதான் அவனை பைண்ட் பண்ணியிருந்தான். அதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தான் காலிலேருந்து நைட் வரைக்கும். ஆனால் இப்போ இட்ஸ் ஜஸ்ட் ஓப்பன் தான். இது ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ கர்த்தரை கேட்குறான், கர்த்தர் சத்தத்தை கேட்குறான், கர்த்தரை உணர்றான், கர்த்தர் சொல்கிறதெல்லாம் அவன் ஃபீல் பண்ணுறான். He can feel God fully. And I pray this morning that இங்கே இருக்கிற people அப்படிப்பட்ட ஒரு ரெல்முக்கு வரணும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வரணும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உங்களுடைய சுகவீனம், உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய பணத்தின் காரியங்கள், உங்களுடைய people related problems தாண்டி, I want each one of you to feel God every single moment of your life. அந்த பாயிண்டில் தான் repentance ஆரம்பிக்குது. அங்கே தான் ரிப்பன்டன்ஸ் ஆரம்பிது. அது வரைக்கும் ரிப்பன்டன்ஸில் ஜஸ்டிஃபிகேஷன் ஓடிட்டு இருந்தது. நியாயம் பேசியிருந்தான் யோபு. நான் இப்படி இருந்த தெரியுமா, நான் அப்படி இருந்த தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் இது பண்ண தெரியுமா, நீங்கள் சொல்கிற மாதிரி கிடையாது, நியாயம் பேசியிருந்தான். ஆனால் இந்த பாயிண்டில் ரெவலேஷன் வந்த பிறகு ரிப்பன்டன்ஸ் ஆரம்பிக்குது, மனம் திரும்புதல் ஆரம்பிக்குது. நியாயம் பேசுவதை நிறுத்திட்டு ஆண்டவர்கிட்ட ரெவலேஷன் கேளுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை பேசுவார், உணர்த்துவார். அப்போது மனம் திரும்ப கற்றுக்கோங்க. 42 அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. Therefore I abhor myself and repent in dust and ashes. தமிழ். ஆகையால் நான் என்னையே அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். மனம் திரும்புகிறேன். ரிப்பன்டன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிறிஸ்துவ வாழ்க்கையில். தினம் ரெப்பன்ட் பண்ணணும். நம்ம எவ்வளோ குறைகள் நம்மக்கிட்ட இருக்கு, தினம் ரிப்பன்ட் பண்ணணும். ரெவலேஷன், ரிப்பன்டன்ஸ் முடிஞ்ச உடனே ரெஸ்டரேஷன் ஆரம்பிக்குது. இந்த ரெஸ்டரேஷன் எப்படி ஆரம்பிக்கும்? இந்த புதுப்பித்தல் எப்படி ஆரம்பிக்கும்? இந்த புதுப்பித்தல் எப்படி ஆரம்பிக்கும் சொல்லுங்களேன். இந்த ரெஸ்டரேஷன் எப்படி ஆரம்பிக்கும்? நம்ம லைஃப்பில் ரெஸ்டரேஷன் எப்படி ஆரம்பிக்கும்? நீங்கள் இழந்த அந்த காரியங்கள்லேருந்து எப்படி ரெஸ்டரேஷன் ஆரம்பிக்கும்? சொல்லுங்க சீக்கிரம். வாசிங்க 42:10 வாசிங்க. And the Lord restored Job's losses when he prayed for his friends. Indeed, the Lord gave Job. தமிழ். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். He restored him. God restored him. கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். God restored him. கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். God restored him. கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். God restored him. எப்போ? when he prayed for his friends. யார் அவனை குறை சொன்னாங்க, யார் அவனை குற்றப்படுத்த, யார் கூட அவனுக்கு கான்வர்சேஷன்ஸ் இருந்தா, யார்கிட்ட ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிட்டு இருந்தாரோ, யார்கிட்ட இது கரெக்ட்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவன் மனம் திரும்பி அதற்காக ஜெபிக்கும் பொழுதுதான் ரெஸ்டோரேஷன் ஆரம்பிக்குது. ரெஸ்டோரேஷனை நீங்கள் விட்டுட்டு ஓடுறதுனால ஆரம்பிக்காது. ரெஸ்டோரேஷனு அதை நீங்கள் ஒழிச்சு வைக்கிறதுனால ஆரம்பிக்காது. ரெஸ்டோரேஷன் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறதுனால ஆரம்பிக்காது. ரெஸ்டோரேஷன் எப்போ ஆரம்பிக்கும் தெரியுமா? நீங்கள் மனம் திரும்பி அதை சரி செய்யும் பொழுது, அதுக்காக ஜெபிக்கும் பொழுது, அதை ஹோலாக மாற்றும் பொழுது, அது எப்படி இருந்தோ அப்படி அதை திரும்பி கொண்டு வர நீங்கள் அதுக்காக ஜெபிக்கும் பொழுது, you have to work on it, you have to pray for it, you have to make it happen. உங்கள் சரீரம் பலவீனமாக இருக்கலாம், உங்களுடைய பண பிரச்சனைகள் ப்ராப்ளமாக இருக்கலாம், உங்கள் குடும்பம் பிரச்சனையாக இருக்கலாம். what are you doing about it? என்ன செய்றீங்க?
ஐயா நான் ப்ராப்ளம் என்னோட சில தவறுகளுக்கு நான் மனம் திரும்புகிறேன் என்று சொன்ன முடிஞ்சிச்சா? இட்ஸ் ஒன் பார்ட். அதுக்கப்புறம் என்ன செஞ்சீங்க? அதுக்கு ஃபினான்சஸ் சரி பண்ண என்ன செஞ்சீங்க? ஹெல்த் சரி பண்ண என்ன செஞ்சீங்க? ஃபேமிலி சரி பண்ண என்ன செஞ்சீங்க? வேலை சரி பண்ண என்ன செஞ்சீங்க? வாட் டிட் யூ டூ? வாட் ஆர் தி எஃபர்ட்ஸ் தட் யூ புட்? நீங்கள் அது செய்யும் பொழுது தான் ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கிறார். ரெஸ்டோர் எப்படி தெரியுமா பண்ணுவார் தேவன்? எப்படி பண்ணுவார்? எப்படி பண்ணுவார்? ரெஸ்டோரேஷன் எப்படி இருக்கும்? டபுள் போர்ஷன் பண்ணுவார். அப்போ நான் என்ன தெரியுமா அர்த்தம்? ஆண்டவர் நீ இழந்ததை ரீப்ளேஸ் பண்ண மாட்டார். நீ இழந்ததை ரீப்ளேஸ் பண்ணுற தேவன் கிடையாது, டபுள் போர்ஷனாக கொடுக்குற தேவன். ரெஸ்டோரேஷன்னா அதிகமாக தான் இருக்கும். சொல்லுங்கள் எல்லாரும், ரெஸ்டோரேஷன்னா அதிகமாக தான் இருக்கும். சரீரத்தை பலத்தை இழந்தியா, ஆண்டவர் இப்போ உனக்கு கொடுக்க போகிற ரெஸ்டோரேஷன் டபுள் போர்ஷன் ஸ்ட்ரெங்க். தட்ஸ் வாட் காட் டஸ். அவருக்கு அப்படி தான் கொடுக்க தெரியும். வாட் ஹவு இன்னும் ஒன்று இருக்கு. வாட் ஹவு இன்னும் ஒன்று இருக்கு. என்ன இருக்கு? வாட் ஹவு வை. எது, அப்புறம் எதற்கு, அப்புறம் ஏன். இதுதான் முக்கியமான விஷயம், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம லைஃப்பில் இன்றைக்கி கர்த்தர் நிறைய மாற்றங்களை இது மூலமாக தான் கொண்டு வர போகிறேன் நான் விசுவாசி. வாட் we are going to do in the next 5 minutes, நான் சொல்கிறது நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம அடுத்த 5 நிமிஷத்தில் செய்ய போகிற காரியம் 4th ஆகஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்றைக்கி சண்டே மார்னிங் 11:25 11:25லேருந்து 11:30 வரைக்கும் நீங்கள் செய்ய போகிற காரியம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் மறக்கக்கூடாத காரியமாக இருக்க போகுது. It's going to be supernatural. Something powerful is going to happen. நான் இதுக்காக ஜெபிச்சுட்டே இருந்தேன். இந்த சர்மனுக்காக ஜெபிச்சுட்டே இருக்கும் பொழுது ஒரு வாரமாக இட் வாஸ் பிளேயிங் இன் மை மைண்ட். ஆண்டவரோட பேசிகிட்டே இருக்கிறாரு. ஜெபிச்சுட்டே இருக்கும் பொழுது நேற்று ஆஃப்டர்நூன் போல் ஸ்ப்ரேயிங் ஆண்டவர் இந்த விஷயத்தை எனக்கு லேண்டு பண்ணார். ஒரு தேவ மனுஷன் மூலமாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சர்மன் நான் கேட்டுட்டு இருந்தேன், ஆடியோ கேட்டுருந்தேன். அப்போ எனக்கு இதை லேண்ட் பண்ணார் ஆண்டவர். இந்த விஷயத்தை லேண்ட் பண்ணார் எனக்கு. I was just in tears. அவர் அது பேசும் பொழுது, அந்த ஊழியக்காரர் அதை பற்றி பேசும் பொழுது I was in tears. நான் இது வரைக்கும் யோபு எத்தனையோ முறை வாசித்திருக்கிறேன், ஆனால் நான் இப்படி வாசித்ததே கிடையாது, இதை நான் பார்த்ததே கிடையாது. அப்போ தான் நான் உணர்ந்தேன், என் லைஃப்லையும் எத்தனையோ முறை இந்த மாதிரி விஷயங்களை நான் யோசித்திருக்கேன், ஆனால் இதை நான் பார்த்ததே கிடையாது. I was in tears when I listened to that man of God preaching this. Something beautiful. I want all of you to surrender yourself. நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து அடுத்த 5 நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க. இந்த யோபை நம்ம வாசிக்கும் பொழுது இந்த கடைசி பகுதிக்கு வரும். கர்த்தர் யோபோட வாழ்க்கையை எப்படி ரெஸ்டோர் பண்ணாருன்னு பார்க்குறோம். டபுள் போர்ஷனாக ரெஸ்டோர் பண்ணியிருக்கிறான்னு பார்க்குறோம். அது இப்படியாக முடியுது. அந்த வசனம் வாசிப்பீங்களா? 17 42-17 வாசிங்களா வேகமா. After this, Job lived 140 years and saw his children and grandchildren for 4 generations. தமிழ்ல, இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளில் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். எல்லாரும் சொல்லுங்களேன், நெடு நாள் இருந்து பூரண, எல்லாரும் சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க, அழுத்தி சொல்லுங்க, பூரண வயதுள்ளவனாக. ஃபுல் லைஃப் என்று இங்கிலீஷில் சொல்லுது. ஃபுல், எல்லாரும் சொல்லுங்க, ஃபுல் பூரணம். பிசாசு எதுக்கு வந்தான்? எதுக்கு பின்னாடி வந்தான்? அவன் மிஷனை கைவிடணும்னு சொல்லிட்டு அதை முடிக்கக்கூடாதுன்னு சொல்லி வந்தான். கடைசியில் இங்கே என்ன நடந்தது? டபுள் போர்ஷனை விட்டுருங்க, அது உலக பிரகாரம் ஆசீர்வாதம். கடைசியில் இங்கே என்ன நடந்தது? இதுதான் உண்மையான ஆசீர்வாதம், டபுள் போர்ஷன் கிடையாது. யோபு எதற்காக இந்த பூமியில் கர்த்தர் அவனை பற்றி எரேமியா 1:5 யோசிச்சாரோ, எதற்காக பூமியில் அவனை கொண்டு வந்தாரோ,
அதை அவன் புரிஞ்சுக்கிட்டு என்ன மிஷன் அவன் மேற்கொண்டானோ அதை பூரணமாக வாழ்ந்து முடித்தான். 2027 நான் எடுத்திருக்கிற மிஷன், அது வரைக்கும் எடுத்திருக்கிற மிஷன் 2030 நான் வச்சிருக்கிற விஷன் முடிகிற வரைக்கும் விடுறதில்ல. அண்ட் தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் காட் இஸ் கோயிங் டு டு த்ரூ ஈச் ஒன் ஆஃப் அஸ். ஒவ்வொருத்தர் மூலமாக கர்த்தர் செய்வார். பூரணம் சொல்லுங்க எல்லாரும், பூரணம், ஃபுல். ஆண்டவர் வச்சு இதை முழுசா வாழ்வோம். பிசாசு எந்த வழியில் நம்மளை தொட்டாலும் திருட வந்தாலும் இட் won't stop. But I want to show you something beautiful here. நான் சொன்னது இன்னும் வரல, இப்போ தான் சொல்கிறேன். இதே யோபு 2ஆம் அதிகாரத்திலே அவன் மனைவி அவன்கிட்ட சொன்னாங்க, செத்து போயிடு, இந்த மிஷினை கைவிட்டு செத்து போயிடுன்னு 2ஆம் அதிகாரத்தில் சொன்னாங்க. அவனும் ப்ராபபிளி மனசில் கொஞ்சம் யோசித்திருக்கலாம்ல. நம்மக்கிட்ட யாராவது அப்படி பேசிகிட்டே இருந்தால் நம்மளுக்கு அதை தோண ஆரம்பிச்சிடும்ல லைட்டாக. அவங்க மனசில் தோணியிருக்கலாம்ல ஒரு வேளை. பட் பாருங்க, what a transformation, what a twist, what a turn. He ended up living 4 generations more. பூரணமாக கர்த்தர் வைத்திருக்குது. இன்றைக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க, இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. யோபு அந்த 2ஆம் அதிகாரத்தில் இருந்தது போல் நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க. உங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் வருது, உங்கள் மனசில் இப்போ குழப்பம் வருதுன்னா பிகாஸ் எவ்ரி திங் அரவுண்ட் யூ ஸ்டேயிங் லைக் தட். உங்கள் சரீரம், உங்கள் ஃபினான்சஸ், உங்களுடைய வேலை whatever is going through situations like that. But I want to tell you something. யோபு இதே மாதிரி நிலைமையில் தான் இருந்தான். ஆனால் ஃபுல்லாக வாழ்ந்தான். பட் யோபுக்கு எங்கேயுமே தெரியாது கர்த்தருக்கும் பிசாசுக்கும் நடந்த கான்வர்சேஷன். ஃபுல் லைஃப் வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் யோபுக்கு தெரியாது இப்படி ஒரு விஷயம் பின்னாடி நடந்துட்டு இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அவன் தெரியாது. ஏன் 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 நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. Why Lord me? Why is this happening? ஏன் இப்படி நடந்துட்டே இருக்கு? என்ன வை? ஏன் எனக்கு மட்டும்? ஏன் எல்லாத்துலேயும்? ஏன் நான் ரொம்ப நேசிக்கிறதில்ல? ஏன் நான் எல்லாத்தையும் கரெக்டாக தானே பண்ணேன், அப்புறம் ஏன் சரீரத்தில் ஏன்? நிச்சயமாக இங்கே இருக்கிற எல்லாரும் ஒரு முறையாவது லைஃப்பில் இந்த கேள்வி கேட்டிருப்பீங்களா மாட்டிங்களா? யோசிச்சிருப்பீங்களா மாட்டிங்களா? நான் நிறைய முறை யோசித்திருக்கிறேன் ஏன் என்று சொல்லி. Why Lord? Why? But you know the beautiful thing about a righteous man, ஒரு நீதிமானை குறித்த ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஏன் என்று நமக்கு தெரியாது, why என்று நமக்கு புரியாது, why என்று நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. பல நேரங்களில் பிசாசு நம்மளை எப்படி குழப்பிடுறேன்னா, இது அவ்வளோ இன்டென்ஸ் ஆக்கிடுறான், நம்ம அந்த ஏன்றதை தேட ஆரம்பிச்சிடுறோம், ஒய்ன்றதை தான் தேடிட்டு இருக்கிறோம். ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி ஆச்சு, ஏன் இந்த சிக்னஸ், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு அந்த ஒய் பின்னாடி நம்ம ஓட்டம் தேடுதல் போயிட்டே இருக்கு. We are wasting our time, we are spoiling our mind, we are spoiling our health. But that's where we have to pause. அங்கே தான் நம்ம கொஞ்சம் நிதானிச்சு, நான் ஆராதிக்கிற தேவன் மெய் தேவன். He is a sovereign God. He is in control. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நான் ஏன் தேட மாட்டேன்? என் லைஃப்பில் இன்றைக்கி பல பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு, ஆனால் நான் ஏன் தேட மாட்டேன், ஒயின்னு கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் ஹெவன்ஸில் ஒரு கான்வர்சேஷன் ஓடிட்டுருக்கு, அதை பற்றி எனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு தெரியும் போகிறதில்ல, எனக்கு தேவையும் இல்லை. I'm not going to ask why me Lord. I'm going to say try me Lord. ஏன் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கப்படுறதில்ல, நான் ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்ல போகிறேன். இங்கே இருக்கிறவங்களாம் நான் சொல்கிறேன், அந்த காலை நேரத்தில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஸ்பெஷல் கர்த்தருக்கு, ஒவ்வொருத்தரும் ஸ்பெஷல். ஐ நோ எவ்ரி ஒன் ஆஃப் யூ, ஒவ்வொருத்தரும் பல போராட்டங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், சிக்னஸ்,
சொல்ல முடியாத வேதனைகள் அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏன்னு கேட்காதீங்க, யோசிக்காதீங்க. கர்த்தர் கண்ட்ரோலில் இருக்கிறார், நம்புங்க. ஏன்னு கேட்டால் பதில் கிடைக்காது. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இதை தாண்டி நீங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக க்ரோவாக இருப்பீங்க. ஏன்னா அவர் ரிஸ்டோரேஷன் ரீப்ளேஸ் பண்ண மாட்டார், அதிகமாக தான் கொடுப்பார். முழுசாக வாழ்வீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார்.